பெரம்பூரில் வெற்றி யாருக்கு? சற்று முன் வெளியான பிபிசியின் கருத்து கணிப்புகள் அதிர்ச்சியில் விஜய். அதாவது தற்போது சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர், சசிகலா, ராமதாஸ் கூட்டணி என 5 முனை போட்டி நிலவுகிறது. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி 172 முதல் 179 இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என ஏபிபி சர்வே கணித்துள்ளது. அதிமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி தரும் வகையிலான இடங்களே கிடைக்கும் என்று கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இதில் ஹைலைட் என்னவென்றால், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வாங்கும் வாக்கு சதவீதம் ஒருபுறம் ஆச்சரியப்படுத்தினாலும் மறுபுறம் அந்த கட்சிக்கு ஒரு கசப்பான உண்மையை உறக்க சொல்லி இருக்கிறது இந்த கருத்து கணிப்பு. தமிழக மக்களின் சாய்ஸை இந்த சர்வே ஆராய்ந்ததில் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீதான நம்பிக்கை இன்னும் குறையவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. 42% மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் முதல்வர் ரேஸில் முதலிடத்தில் அமர்ந்திருக்கிறார். கூட்டணி பலத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான படை 40 முதல் 42% வாக்குகளை வாரி சுருட்டும் என தெரிகிறது. இது வெறும் வாக்கு சதவீதம் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 172 முதல் 179 தொகுதிகள் வரை அந்த பக்கம் சாய்வது கணிப்பில் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் அறிவாலயம் மீண்டும் ஒரு முறை அரியணையில் அமர்வது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். சினிமா திரையில் வசூல் சக்கரவர்த்தியாக வலம் வரும் விஜய்க்கு அரசியல் தளம் சற்றே சவாலானதாகவே மாறி இருக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் 18 முதல் 20% வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தாலும் அவை வெற்றியாக மாறுமா என்பது சந்தேகமே. வெறும் 4 முதல் 6 தொகுதிகளில் மட்டுமே தாவேகா முந்த வாய்ப்புள்ளதாக கணிப்புகள் கூறுகின்றன. முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸில் விஜய் 24% ஆதரவை பெற்றிருந்தாலும் பலமான வாக்கு வங்கியாக அது மாறாதது கட்சி தொண்டர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆரம்பத்தில் கிளப்பிய ஹைப் இப்பொழுது வாக்குகளாக மாறாமல் போனது ஏன் என்ற விவாதம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி சைலண்டாக தனது பலத்தை நிரூபித்து வருகிறது என்றாலும் 32 முதல் 30 ஏற்கனவே எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணி சற்றே மறைய தொடங்கிவிட்டது. ஆனால் ஏதோ தாவேகாவிற்கு முன்பாக இந்த அதிமுக தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டியிருக்கிறது. 32 முதல் 35% வாக்குகளுடன் கிட்டத்தட்ட ஏதோ 20-30 தொகுதிகள் வரை தட்டி செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. மறுபுறமோ சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறையும் ஏமாற்றமே மிஞ்சி இருக்கிறது. 4 முதல் 6% வாக்குகளை பெற்றாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதே தற்போதைய கள நிலவரம். விஜயின் அரசியல் என்ட்ரி அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் ஸ்டாலின் என்னும் இமேஜை வீழ்த்த இது போதுமானதாக இல்லை என்பதே தற்போதைய கணிப்புகளின் உச்சபட்சம். கோட்டை நோக்கி செல்லும் ஓட்டத்தில் திமுக முன்னிலையில் இருப்பது ஆணித்தரமாக தெரிகிறது. லோக்போல், போல்ட்ராக்டர் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீசஸ் சர்வே முடிவுகளின்படி ஆளுங்கட்சியான திமுக அசுர பலத்துடன் வலம் வருகிறது. லோக்போல் கருத்து கணிப்பில் 181 முதல் 189 இடங்களையும், அக்னி நியூஸ் 180 இடங்களையும் வாரி வழங்கி உள்ளன. குறிப்பாக கொங்கு மற்றும் வடக்கு மாவட்டங்கள் என அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட இடங்களிலும் உதயசூரியன் உக்கிரமாக தெரிவது எடப்பாடி தரப்பை அப்செட் ஆக்கி இருக்கிறது. மேலும் விஜயின் அரசியல் வருகை தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த 3 சர்வேக்களும் சுட்டிக்காட்டும் ஒரு அபாயமணி வாக்கு சிதறல். லோக்போல் 23% மற்றும் போல்ட்ராக்டர் 19 என தாவேகாவிற்கு கணிசமான வாக்குகளை ஒதுக்கி உள்ளன. சுமார் 20% வாக்குகளை பெற்றாலும் அவை சீட்டுகளாக மாறாமல் 10க்கும் குறைவான தொகுதிகளையே முடிந்துவிடும் என்று தெரிகின்றன புள்ளி விவரங்கள்.
அரசியல் சதுரங்கத்தில் ஒரு கட்சி 20% வாக்குகளை ஒட்டுமொத்தமாக பெற்றாலும் அது தொகுதி வாரியாக பரவலாக சிதறும் போது வெற்றி என்பது எட்டாக்கணியாகிவிடும். ஒரு தொகுதியில் வெற்றி பெற அல்லது டெபாசிட்டை தக்க வைக்க தேவையான ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை தாவேகா இன்னும் உருவாக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, ஜனநாயகன் படத்தின் லீக்கான காட்சிகளில் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிக்கும் காட்சிகள் இருப்பதாக சுட்டிக்காட்டி தங்கள் ஆதரவை விளக்கி உள்ளது முஸ்லிம் மக்கள் கழகம். விஜயின் கடைசி படம் என கூறப்படும் ஜனநாயகன் இன்னும் திரையரங்குகளில் வெளியாகவில்லை. வினோத் இயக்கியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் பண்டிகையொட்டி திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சென்சார் சான்றிதழ் பிரச்சனையால் படம் வெளியாகவில்லை. குறிப்பிட்ட சில காரணங்களால் அந்த படம் திரையிடுவதில் தாமதம் நீடித்து வருகிறது. இந்த சூழலில் ஏப்ரல் 9 அந்த படத்தின் குறிப்பிட்ட சில நிமிட காட்சிகள் இணையத்தில் கசிந்து ஒட்டுமொத்த திரையுலகிற்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து 10 முழு படமும் இணையத்தில் வெளியானது. ஏற்கனவே திரைப்படம் வெளியாவதில் சிக்கல் நீடித்து வந்த நிலையில் தற்போது அந்த படத்தின் காட்சிகள் வெளியாகி மேலும் பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கிறது. இதனிடையே ஜனநாயகன் படத்தின் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை காயப்படுத்தும் வகையில் காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக புதிய சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் படத்தில் இஸ்லாமியருக்கு எதிரான காட்சிகள் இருப்பதாகவும் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளைப் போல் சித்தரிப்பதாகவும் பல சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். குண்டு வைக்கும் கதாபாத்திரத்திற்கு இஸ்லாமிய தோற்றமும் அந்த நபரை பா என அழைக்கும் வசனமும் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அளித்த ஆதரவை திரும்ப பெறுவதாக முஸ்லிம் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் ஜைனுதீன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இவர்களின் இந்த முடிவு விஜய்க்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஏதோ ஒரு சில கட்சிகள் தான் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வந்தனர். இப்படி ஒவ்வொரு கட்சியாக கலந்து வருவது விஜய்க்கு மேலும் தலையில் இடியை இறக்கியுள்ளது. பெரம்பூரில் தான் விஜய் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்த நிலையில் பெரம்பூரில் யாருக்கு வெற்றி என்று எடுத்த கருத்து கணிப்புகளில் திமுக தான் பெரம்பூரில் வெற்றி வாய்ப்பை தட்டி தூக்கி உள்ளது என்றும், அடுத்தபடியாக அதிமுக 3வது இடத்தில்தான் தாவேகா என்று பிபிசி நடத்திய கருத்து கணிப்பில் தற்போது அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் விஜயே களத்தில் நிற்கும் அவருடைய சொந்த தொகுதியிலேயே இப்படி 3வது இடத்தில் இருக்கிறார். இப்படி இருக்கும் பட்சத்தில் வேறு தொகுதியில் நின்று அவர் எப்படி ஜெயிக்க முடியும் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட தற்போது இந்த கருத்து கணிப்பு வெளியானதிலிருந்து அரசியல் ஆர்வலர்கள் தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். இது மட்டுமின்றி இன்னும் பல நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளில் பெரம்பூரில் திமுகவுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்றும், தாவேகா கிட்டத்தட்ட 2வது அல்லது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இதை அறிந்த விஜய்க்கு என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்புணர்வு இருக்கிறார். தன்னுடைய சொந்த தொகுதியிலேயே இப்படி கோட்டை விட்டு விடுவோமோ என்று விஜய்க்கு மேலும் அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.